வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ நிறைய பேரோட ஒரு பிரச்சனை என்னென்னா வெயிட்டை குறைக்கணும். இதுக்கு அங்கே ஜிம் போகலாமா, இங்கே என்ன பயிற்சி செய்யலாம், அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரே கன்ஃபியூஷன். எல்லாம் செஞ்சு பார்த்தாலும் வெயிட் குறைய மாட்டேங்குது. இதுக்கு ஈஸியாக வெயிட் குறையிறதுக்கு ஒரே வழி ஒயிட் சுகர், அதாவது ஜீனி அவாய்ட் பண்ணுறது. அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே டீ குடிக்கிறப்ப ஒரு 1.5 ஸ்பூனு, அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூனு, ஈவினிங் நடுவில் ஒரு டீ, நைட்டு பால், எல்லாத்துக்கும் பார்க்க போனால் ஒரு 8 ஸ்பூன் 9 ஸ்பூன் ஜீனி ஒரு நாளைக்கு. இதை ஒரு 30 நாளைக்கு அந்த 8 ஸ்பூனை போட்டு பாருங்கள் எவ்வளவு ஜீனி நம்ம சாப்பிட்ருக்கோன்னு. அதாவது இதெல்லாம் தான் நம்ம வெயிட்டுக்கு. நீங்கள் ஜீனியை அறவே கொஞ்சம் குறைச்சி பாருங்கள். முதல்ல முழுக்க விட முடியாட்டாலும் ஒரு கால் ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு நீங்கள் ஜீனியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பாருங்கள். வெயிட் நல்லா குறையிறது நல்லாவே தெரியும். இது மெடிக்கல் ரீதியாகவும் நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சுகரை கொஞ்சம் குறைச்சி இல்லாட்டா அறவே நீக்கி பார்த்தீங்கன்னா என்னென்ன விளைவுகள் அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? பசி தூண்டும் சக்தி, எப்போ பார்த்தாலும் பசிச்சுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற சக்தி குறையும். ஏன்னா நல்லா ஒரு தாக்கு பிடிக்கலாம். அப்புறம் வாட்டர் ரிட்டன்ஷன், அதிகப்படியான வாட்டர், கெட்ட நீர் உடம்புல இருந்தால் அது குறையும். தேவையில்லாத கழிவுகள்லாம் நீக்கப்படும். அப்புறம் நம்மளோட எனர்ஜி லெவலும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆனாலே நம்ம களைப்பு இல்லாமல் வேலை பார்க்கலாம். ஹார்ட்டுக்கு நல்லது, சொல்லவே வேண்டாம். டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. அப்புறம் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த சுகரை குறைக்கிறது மூலமாக அதிலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். கிட்னிக்கு நல்லது. அப்புறம் சில பேர் எப்போ பார்த்தாலும் உடம்பு வலிச்சுக்கிட்டே இருக்குது, என்னென்னே தெரியல, எந்திரிச்சா வலிக்குது, உட்காரணும் போல் இருக்குது அப்படிங்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சுகரை குறைச்சி பார்த்தாலே நல்ல நிவாரணம் கிடைக்கும். இந்த உடம்பு வலிங்கிறது இருக்காது. அப்புறம் ஃபேட் கண்டிப்பாக குறையும். அதனால் நீங்கள் ஒரு ஸ்பூன் ஜீனி போடுற இடத்துல ஒரு 1/4 ஸ்பூன் அப்படி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பாருங்கள். உங்கள் ஹெல்த் நல்லாவே மேம்படும். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.